எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு ஒரு உளுந்து பால் தான் பார்க்க போறோம். 100 கிராம், அதாவது அரை கப்பு உளுந்து எடுத்து வச்சுட்டு இருக்கேன். 150 கிராம் வெள்ளை பொடியா வாங்கி வச்சிருக்காவ, அதனால 150 கிராம் எடுத்துட்டு இருக்கேன். பால் 200 ml பால், கொஞ்சம் சுக்குப்பொடி, கொஞ்சம் ஏலக்காய் பொடி, இவ்வளவுதான் நமக்கு வேண்டிய சாமான். இந்த உளுந்தை நன்னா களைஞ்சிட்டு இந்த 4 கப்பு ஜலத்தை குத்தி இதை நன்னா வேக வச்சுக்கணும். குக்கரில் கூட வேக வச்சுக்கலாம். இப்போ உளுந்த பாருங்க, வேக விட்டு எடுத்துட்டாச்சு. இந்த தண்ணியை தனியாக வடித்து எடுத்துட்டு பாருங்க, நன்னா மசிச்சுட்டேன், கரண்டியாலேயே மசிச்சுட்டேன். இப்போ இந்த ஜலத்தை கொஞ்சம் குத்தி நன்னா அப்படியே கரைச்சிக்க வேண்டியது. இதில் உங்களுக்கு கட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் போட்டு கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் மணல்லாம் இல்லை, நல்லா இருக்குது. அதனால இந்த வெள்ளைப்பொடியை நான் அப்படியே இதில் போட்டிருக்கேன். சுக்குப்பொடி, ஏலக்காய் பொடி, மிச்சம் இருக்கிற ஜலத்தையும் குத்தி நல்லா ஒரு கொதி விட்டு நல்லா கொதிச்சுடுத்து. இப்போ நம்ம அதில் 1 கப்பு பாலை குத்த போகிறோம். அவ்வளோதான், சூடான சுவையான உளுத்தங்கஞ்சி ரெடி.